சிசிலிட்டிஸ் ராபியா சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு எல்லாருமே பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய ரொம்ப சிம்பிளான, அதிக மசாலா இல்லாத ஒரு சிக்கன் பெப்பர் புலாவ் தாங்க நான் இன்னைக்கு வந்து செஞ்சுருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லா வித்தியாசமா இருந்துச்சு. அம் இத வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப இதுக்கு தேவையான பொருட்களும் நம்ம வந்து இப்ப பார்த்துரலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் எவ்வளோ எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பெரிய வெங்காயமா 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப கம்மியா தான் செய்ய போறேன். அதனால 1 வெங்காயம் போதும், பெரிய வெங்காயமாட்டு. அடுத்து வந்து தயிர் 50 கிராம், அ 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மல்லி இலை எடுத்துருக்கேங்க. அடுத்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். நான் போடும்போது சொல்கிறேன். அடுத்து வந்து இப்போ அரிசி பார்த்துடலாம். அரிசி வந்து நான் வந்து எந்த அரிசினாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, இதை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி கொதிக்க விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இதை வந்து இது நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சிடுங்க. ஊற வச்சு எடுத்துட்டு இப்போ இந்த அரிசியை வந்து வடிச்சுக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி தண்ணி கொதிச்சதும் இந்த அரிசியை வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது. ஒரு 3/4 பதம் வெந்தாது போதும். 3/4 பதத்தை வரை கொஞ்சம் அதிகமாட்டு, இல்லைன்னா அரிசி வந்து உடைய ஆரம்பிச்சிடும். இதுலேயே உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த சாப்பாட்டை வந்து வடிச்சிடலாம். இந்த பாருங்க, சாப்பாட்டை வடிச்சிட்டு இதை என்ன செய்யறேன்னா ஆற விட்டுறேன். ஏன்னா சூடாக இருக்கும்போது சேர்த்தா சாப்பாடு வந்து சேர்ந்துடும். அதனால ஆற விட்டுட்டு எடுத்து செய்யுங்க. இப்போ இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் நெய்யும் உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான். நான் வந்து 1 ஸ்பூன் நெய், ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இந்த வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். இதோடி ஒரு பச்சை மிளகாய் நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் பெரிய பச்சை மிளகாய் சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 1 சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால். நான் பெருசாக இருந்ததுனால ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். நான் ரொம்பலாம் அந்த பிரியாணிக்கு மாதிரிலாம் வதக்க வேண்டாங்க. கொஞ்சம் அதிகமாகவே வதக்கிக்கோங்க. அந்த அந்த ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது வதங்கினதுக்கு பிறகு இதில் என்ன சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கியிருக்கணும். வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து சேர்த்துடலாம். சிக்கன் வந்து ஒரு 2, 3 டைம் நல்லா 4 டைம் கழுவி எடுத்துக்க. நாங்கள் வந்து சிக்கனும் சரி, பெருசும் சரி, நல்லா ஒரு 7, 8 தண்ணி வந்து கழுவிக்கிடுவோம். மித்தவங்க எப்படின்னு தெரியலை. நான் வந்து ஒரு 4, 5 தண்ணி நான் வந்து கழுவி எடுத்துருந்தேன். கழுவி எடுத்து அப்போ தான் அதில் இருக்க கவுச்ச வாடைலாம் இருக்காது. கடைசியாக கொஞ்சம் உப்பு போட்டு கழுவிடுங்க. ரொம்ப நல்ல சுத்தமாக கவுச்ச வாடை வராது. இப்போ நம்ம இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வந்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதிகமாக வேண்டாங்க. ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும். இதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த சிக்கனு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போமே தண்ணி வந்து விடவே வேண்டாம் இதுக்கு வந்து. ஏன்னா நம்ம தயிர் ஊற்றுறதுனால அதிலே தண்ணி வந்து ஊறும். முதல்ல சிக்கன்லேயே தண்ணி ஊறத்தான் செய்யும். கறியில் உப்பு சேர்த்த பிறகு இப்போ இதில் நம்ம தேவையான அளவு நம்ம பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க திரும்பவும். இந்த மசாலாலே கொஞ்சமாக பச்சை வாசனை போக வதக்கிட்டு இப்போ இதில் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி, ஒரு தக்காளி, சின்ன மீடியம் தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுலேயே மல்லி இலை சேர்த்துருங்க. இதில் உங்களுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நான் அதெல்லாம் சேர்க்கவே இல்லை. சேர்க்காமே நல்லா தான் இருந்துச்சு. விருப்பம் இருந்தவங்க ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ மல்லி இலையும் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா காரமாக இருந்துச்சு சாப்பாடு வந்து. ஏன்னா பெரியவங்களாம் சாப்பிட்றதா இருந்தால் மிளகாத்தூளை வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆக்கிடுங்க. பச்சை மிளகாய் வந்து சின்னதாக 1 போடுங்க போதும். ஏன்னா நம்மளுக்கு அந்த மிளகுல உள்ள காரமே நல்லாயிருக்கும். அதனால் இப்போ தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். விட்டுட்டு இதுலேட்டு நம்ம பொடி பண்ண மிளகு, சீரகம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இப்போமே சேர்த்துடணும். இப்போ மிளகு சீரகத்தை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு
கொஞ்சம் தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா மூடி விட்டுடுங்க. நல்லா வேகணும். இது வந்து ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தயிர் வந்து சேர்த்துக்குவோம். தண்ணி எல்லாம் ஊற வேண்டாம். ஏன்னா தண்ணி அதிலே சிக்கன்லேயே ஊறும். அதனால தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி. இப்போ இதில் நான் சிக்கன் வந்து ஒரு 3/4 அளவு வெந்துருச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம சிக்கனை வந்து நல்லா வேகிற வரைக்கும் மூடி விட்டுறலாம். பாருங்க சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. கீரை எல்லாம் பிடிக்காம நல்லா இருக்குது. இப்போ இதில் நம்ம ஆற வச்சிருக்க சாதத்தை வந்து சேர்த்துடலாம். 1/4 கிலோ சாதம் வந்து இதுக்கு வந்து போதுமான இருந்துச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சாதத்தை சேர்த்துட்டு சாதம் வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் முதல்லயே சாதத்தை வந்து வடித்து ஆற வச்சுட்டேன். இப்போ பாருங்க நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு நல்லா சமமாக பண்ணிட்டு ஒரு நிமிஷம் தீயை ஃபுல்லாக இருத்தி வச்சுட்டு போட்டுருங்க. நம்ம தம்மெல்லாம் போட வேண்டாம். இது பிரியாணியும் கிடையாது. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு இதை வந்து நம்ம எடுத்து சாப்பிடலாம் ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பெப்பர் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நேற்று ஃப்ரைடேங்கிறதுனால எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல். இது வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த சிக்கன் பெப்பர் புலாவ் வந்து அதிக மசாலா இல்லாமல் எல்லாருமே பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடியது மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அப்படின்ட்டு சொல்லுங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாட்டு ஒரு தயிர் சம்பல் இல்லைன்னா சிக்கன் கபாப் எது இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து இதுக்கு வந்து தயிர்